ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا السلام عليكم ورحمة الله وبركاته. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. صلى بسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل البدر يا الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. رضينا بالله ربا بالإسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بمحي الدين عبد القادر الجيلاني شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. சங்கைக்கும் மிகுந்த மேன்மை குறித்தான் அல்லாஹின் மேலான நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹின் மேலான அருளும் அவனின் கருணையும் காருண்ய வல்லல் ஹாத்தமுல் அம்பியா அஷ்ரஃபுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் முத்தகீன்கள் முஃமினீன்கள் இங்கு சொல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் இருந்து செய்மெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். எல்லாமல் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மேலான கருணையினால் நம்மையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் கடல் கடந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களையும் நம்மை நேசிக்கக்கூடியவர்களையும் நாம் நேசிக்கக்கூடியவர்களையும் எல்லாம் அல்ல ரப்பல் ஆலமீன் எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் ஹதரிலும் சஃபரிலும் அல்லாஹ் எப்பொழுதும் நம்மை பாதுகாத்தருள்வானாக.
வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாலிஹீன்களான நல்லவர்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் வாழையாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் ரப்புல் ஆலமீன் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக. நாம் ஆளும் காலமெல்லாம் நம்முடைய உள்ளத்திலும் நாம் வாழும் இல்லத்திலும் அல்லாஹ் நிம்மதியை தந்தல்வானாக. உலகில் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எங்கெல்லாம் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் பரிபூர்ண ஷிஃபாவை ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. ஆமீன். சங்கை மிகுந்தவர்களே, உலகத்தினுடைய பிரதான காரியம் ஹஜ்ஜி என்பதில் சந்தேகமில்லை. அந்த ஹஜ்ஜில் முக்கியமான விஷயம் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் ஹஜ்ஜு செய்ய ஆரம்பித்த முதல், அதை தங்களுக்கு தாங்களே கடமையாக்கி கொண்ட முதல் தக்வாவை மேற்கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் வலியுறுத்தி காட்டுகிறது. எனவேதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆயத்தை நிறைவு செய்கின்ற பொழுது சொல்வான், அறிவுடையவர்களே நீங்கள் என்னை அஞ்சு கொள்ளுங்கள். அப்படியானால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் அறிவுடையவர்கள் மாத்திரம்தானா? வத்தகூனி யா உலில் அல்பாப், அறிவுடையவர்களே என்னை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வை அஞ்சு வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. சங்கை மிகுந்தவர்களே, அப்போ ஹஜ்ஜில் தக்வா முக்கியம். அந்த ஹஜ்ஜில் எப்படி தக்வா முக்கியமோ அதுபோன்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தை விட்டு மறைகின்ற பொழுது அவருக்கு உண்டான எல்லா விதமான தயாரிப்பும் இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜில் சாலிஹீன்களான நல்லவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விதத்தினெல்லாம் தக்வாவோடு வந்தார்கள் என்பதை வரலாற்று பெருமக்கள் நமக்கு உணர்த்தி காட்டுவார்கள். அருமையானவர்களே, அல்லாமா இமாம் யாபிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்வாங்க. சையதுனா லைஸ் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ் பின் சஅத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் 113 ஹஜ்ஜி 113 நான் ஹஜ்ஜிக்கு போனேன். அப்படி ஹஜ்ஜிக்கு போகும்போது ஒரு இடத்தில் நான் ஹஜ்ஜிக்கு போய் ஃபாத்தைத்து மக்கா ஃபலம்மா ஸல்லைத்துல் அஸ்ர, மக்காவுக்கு வந்து ஹஜ்ஜில் அந்த மக்காவுக்கு வந்து நான் அஸ்ர் தொழுதேன். அஸ்ர் தொழுதுட்டு அபு குபைஸ் மலைக்கு மேலே ஏறலாம் அப்படின்னு நினச்சி அபு குபைஸ் மலைக்கு மேலே ஏறினேன். அந்த அபு குபைஸ் மலை என்பது பாக்கியமான மலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே நின்றுட்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மக்களை நீங்கள் ஹஜ்ஜின் பால் அலையுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான்ங்கிறத முஃபஸ்ஸிரீன்கள் தஃசீரில் விளக்குவாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க, லைஸ் பின் சஅத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், மக்காவுக்கு வந்த அசர் தொழுதுட்டு அபு குபைஸ் மலைக்கு மேலே ஏறினா ஃபைதர் ரஜுலுன் ஜாலிசுன், ஏதோ அங்கே ஒரு மலையில் அந்த அபு குபைஸ் மலைக்கு மேலே ஒரு மனிதர் உட்கார்ந்துருக்கிறார். நான் ஏறி பார்த்தா அந்த மலையில் ஒரு மனிதர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் துஆ செய்கிறார், சப்தமிட்டு அழைக்கிறார், யா ரப்பு என்று சப்தமிட்டு அழைக்கிறார். சுப்ஹானல்லாஹ், ஹத்தா இன்கதா நஃப்ஸஹு, எந்த அளவுன்னு சொன்னால் உயிர் போகிற மாதிரி இருக்குது. சப்தம் போட்டு சொல்ல, யா ரப்பின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் அவர் சப்தமிட்டு அழைக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் யா ரப்பா அப்படின்னு அழைக்கிறார். முதல்ல யா ரப்பு என்று சொன்ன மனிதர் மீண்டும் யா ரப்பா என்று அவர் அழைக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு யா அல்லாஹ் என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய வார்த்தையை மாற்றி அவர் சப்தமிட்டு மூச்சு போகிற அளவிற்கு மூச்சியை விட்டுறாரு போல தெரியுது, சப்தமிட்டு அழைக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் யா ஹய்யு யா கய்யூம் என்ற வார்த்தையை சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறார். நான் பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் சப்தமிட்டு யா ஹய்யு யா கய்யூம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் யா ரஹ்மான் யா ரஹ்மான் என்ன வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தையெல்லாம் சொன்னாரு? யா ரப்பு, யா ரப்பா, யா அல்லாஹ், யா ஹய்யு யா கய்யூம், யா ரஹ்மான் யா ரஹ்மான். எப்படியெல்லாம் சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ்வை எந்த விதத்திலெல்லாம் கூப்பிட்டு தன்னுடைய ஹாஜத்தை நிறைவேற்ற வேண்டுங்கிற அடிப்படையில் இப்படி அவர் சப்தம் இட்டு கூப்பிட்டார். மீண்டும் யா ரஹ்மான் என்று கூப்பிட்ட அந்த மனிதர் அடுத்து யா ரஹீம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். சப்தமிட்டு அழைத்தார். சப்தமிட்டு அழைச்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் யா அர்ஹமர் ராஹிமீன், கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனே, அருளுக்கு சொந்தக்காரனே என்பது போன்று உண்டான வார்த்தை யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் என்று சப்தமிட்டு கூப்பிட்டார். 7 தடவை சொன்னார். சொல்லிட்டு அவர் சொன்னாரு, அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹி அல் ஐனப ஃபஅத்மினி, எனக்கு திராட்சை சாப்பிடும் போல் இருக்குது. வார்த்தையை சொல்லிட்டு வேற எதையோ கேட்க போறாருன்னு நினைச்சேன். லைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இவர் வேற எதையோ கேட்க போறார் என்று நான் நினைத்தேன். அல்லாஹ்வை கூப்பிடுற அளவுக்கு கூப்பிட்டுட்டு இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹில் ஐனப ஃபஅத்மினி, யா அல்லாஹ் எனக்கு திராட்சை சாப்பிட்ற மாதிரி இருக்கு, திராட்சை தாயன் அப்படின்னு கேட்டார். திராட்சை பழம் வேணும் அப்படின்னு அவர் கேட்டார். கேட்டுட்டு எனக்கு ஆடையும் வேண்டும், புத்தாடை வேண்டும், அழகான ஒரு ஆடை வேண்டும், அந்த ஆடை எனக்கு தருவாயாக என்று அந்த மனிதர் கேட்டார். கேட்டவொன்னு ஆச்சரியத்தோடு சுப்ஹானல்லாஹ் என்ன இப்படி கேட்கிறாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். காலல் லைஸ் ரஹ்மஹுல்லாஹ், லைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அவர் சத்தியமிட்டு சொல்கிறார். சொல்றாங்க லைஸ் சொல்றாங்க, ஃபவல்லாஹி மஸ்ததம்மல் கலாமஹு ஹத்தா நஸர்து இலா, அவர் கேட்டுட்டு எனக்கு திராட்சை பழம் சாப்பிடணும் போல இருக்கு யா அல்லாஹ், அதுல தேட்டமா இருக்குது யா அல்லாஹ். பொதுவாகவே சொல்லுவாங்க மருத்துவர்கள், ஒரு மனிதருக்கு திடீர் ஒரு பழத்தின் மீது ஆசை இருக்குன்னு, அது அதனுடைய உடலில் உண்டான அந்த சுரப்பி கம்மியா இருக்குன்னு அர்த்தமா. ஒரு பழத்தின் மீது ஒரு மோகம் ஏற்பட்டு அதனால அப்படியே ஆசைங்கிற மாதிரி ஹவாவும் இருக்குது, ஹவா நப்சி இருக்கு, அது ஒரு விஷயம். திடீரென்று ஒரு பழத்தை சாப்பிடணுங்கிற எண்ணம் ஏற்பட்டு அதில் ஒரு ஈர்ப்பு வந்து சுவைக்க வேண்டும் என்று அவருக்கு ஆசை மிகுத்தில் இருந்தால் அவருண்டான அதனுடைய சக்தி குறைவாக இருக்குன்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க மருத்துவர்கள். இப்போ இவர் கேட்டாரு, எனக்கு வந்து திராட்சை பழம் சாப்பிடணும் கேட்டாரு, ஆடை வேண்டும் என்று கேட்டாரு. லைஸ் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், சொல்லி முடிக்கல சுப்ஹானல்லாஹ், ஒரு தட்டு நிரம்ப திராட்சை பழமும் 2 அழகான ஒரு ஆடையும் இருந்துச்சு. அவர்கிட்ட வந்துச்சு. ஒலைஸ அலா வஜ்ஹில் அர்தி யௌமைதின் ஐனபுன், அந்த நேரத்தில் அந்த பழம் கிடைக்காது. அவங்க சொல்றாங்க, எங்கு தேடினாலும் அது மாதிரி ஒன்று உண்டான இனவு கிடைக்காத ஒரு பழம் நான் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு இறங்குச்சு, அவருக்கு கொடுக்கப்பட்டது போன்று இருந்துச்சு. அவர் அதை எடுத்து அவருக்கு முன்னாடி வந்துச்சு. அதில் அந்த ஒரு தட்டில் இனமும் திராட்சை பழமும், இன்னொரு தட்டில் 2 அழகான ஒரு புத்தாடையும் இருந்துச்சு. அவர் எடுத்துக்கிட்ட வந்த உடனே அவர் எடுத்து சாப்பிட போனார். இப்படி சாப்பிடும்போது நான் கிட்ட போனேன். பின்னாடி தான் நின்ன. அவர் சொன்னதெல்லாம் பார்த்தேன் இல்லையா, அவருக்கு உணவு தட்டி இறங்குச்சு, ஆடையும் இருக்குது, உணவும் இருக்குது. கிட்ட போய் அவர் சாப்பிடும்போது கிட்ட போய் சொன்னேன், ஆனா ஷரீகுக், இதில் எனக்கும் கூட்டு உண்டு, இதில் எனக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொன்னேன். யார் சொல்றா? பின்னாடி நின்னவர். அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு திராட்சை பழமும் ஆடை இறங்கின உடனே கிட்ட போய் நின்றுட்டு சொன்னாரு, இதுல எனக்கும் பங்கு உண்டு, கொஞ்சம் தாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க கேட்டாங்க, வலிமை கொடுத்த என்ன சொல்ற? நான் ரப்பிட்ட கேட்டேன், யா ரப்பு யா ரப்பு யா ரப்பா யா ரப்பா யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் யா ரஹ்மர் ரஹீமின் யா ஹய்யு யா கய்யூம்ங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லி நான் ரப்பு எனக்கு தரமாட்டானா? கடைசியில் சொன்ன யா ரஹ்மர் ரஹீமின், கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனே, உன் அல்லாத வேற யாரும் உலகத்தில் கிருபை காட்டுவார்கள், நீ தானே கிருபைக்கு சொந்தக்காரன். இப்ப எனக்கு தேவை பசியிலேயே எனக்கு தேட்டம் திராட்சை பழம், எனவே எனக்கு ஆடையும் உணவும் தர வேண்டும் என்று நான் கேட்ட அல்லாஹ் எனக்கு தந்தானே, இப்ப எனக்கும் கூட்டு உண்டுன்னு சொல்றியாப்பா, எப்படிப்பா சொல்ற? அப்படியானா அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம்.
எப்படி தக்குவா ஓடி வந்திருக்கிறாங்க ஹஜ்ஜில். அப்ப இருந்துட்டு ஒண்ணுமே இல்லாம இருக்கும் போது தான் கேட்கிறாங்க அல்லாட்ட. அந்த அளவுக்கு சக்தி நம்மள்ட்ட இல்லை. ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லா தயாரிப்பு எதுவெல்லாம் வாங்கணுமோ மிச்சரு சேவு அது இது எல்லாத்தையும் வாங்கி கட்டி வச்சுக்கிறோம். அப்படித்தானே? இது இயல்பு. இது நம்ம தக்குவா அப்படி இருக்கு இல்லையா? அல்லாஹ் தஆலா சாலிஹீன்களோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்துடுவானா. இப்போ இவர் சொல்றார், ஒரு செய்தியை சொல்றார் பாருங்க. இப்ப சொன்னாங்க எனக்கு பங்கு உண்டுன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, ஒலிமை கொடுத்த என்னப்பா சொல்ற, உனக்கு எப்படி பங்கு உண்டு? இன்னைக்கு நம்ம சொத்தே இல்லாம சொத்துல பங்கு உண்டுன்னு சொல்றோம். இடமே இல்லாம எனக்கு இடம் சொத்துல பங்கு உண்டுன்னு சொல்றோம் இன்னைக்கு. சரி, அந்த வேலைக்கு நம்ம போக வேண்டாம். இப்போ இவர் கேட்டாரு, அன்னக்க குந்த ததுஉ, நீங்க துஆ செய்தீங்கல்ல. இவர் சொல்றாரு, லைஸ் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நீங்க துஆ செய்தீங்களா அல்லாஹ்ட்ட? அப்படி துஆ செய்யும்போது நான் ஆமீன் சொல்லிட்டு இருந்தேன்னு சொன்னாரு. எப்படி சொல்லிவிட்டார் பாருங்க. நீங்க கேட்க கேட்க நான் ஆமீன் ஆமீன் சொல்லிட்டு இருந்தேன், நான் ஆமீன் சொன்னேன் இல்லையா, அப்ப அதனால எனக்கு பங்கு உண்டுன்னு சொல்றாரு. சரியான ஆளா தான் இருக்கிறாரு. நாமள என்ன சொல்லிட்டு, எங்க வந்து குத்துற நீ, எங்க வந்து குத்துற அப்படின்னு மாதிரி. அப்ப இவர் சொன்ன உடனே சுப்ஹானல்லாஹ், இவங்க சொன்னாங்க நான் ஆமீன் சொன்னேன், அதனால ஃபகால் அலி எனக்கு பங்கு உண்டு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க ஃபகால் அலி, எனக்கு சொன்னாங்க தக்தீம், வா 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 வா, நீ ஆமீன் சொல்லிட்டு இல்லப்பா. அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்றது, துஆவை கொண்டு அல்ல, இந்த சபையில் யாராவது ஒருத்தர் நல்லவர் ஆமீன் சொன்னா கூட போதும். அதனால கூட அல்லாஹ் மழையை தந்துடுவான். இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் பிரியா ஒரு செய்தி சொன்னா, நமது காசி அவங்க சொல்லும்போது, அதற்கு தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மழை இல்லாமல் இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது தற்செயலாக ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தி சொல்கிறான். பட் தண்ணீரையும் நம்ம சிக்கனமாக செலவழிக்கணும். காலை திருப்பி விட்டுட்டு சுப்ஹானல்லாஹ் நல்லா திருக்கிட்டு காலை காட்டிட்டு ஒரு வாட்டில் நிற்கிறார், ஒரு வாட்டில் பேசிட்டு இருக்கிறார். அப்படி தான் ஓடிட்டு இருக்குது. நல்லா பாதுகாக்கணும். எங்கே இருந்தாலும் சரி, கரண்ட்டும் சரி தண்ணீரும் சரி. நம்ம வீடாக இருந்தால் விடுவோமாங்க? நம்ம வீடாக இருந்தால் ஃபேன் எக்ஸ்ட்ரா ஓடிட்டு இருக்கும்போது, எப்போ ஃபேன் ஆகல எக்ஸ்ட்ரா ஓடிட்டு இருக்கும், நீ தான் இல்லையாப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே ஓடிட்டு இருக்கும்போது அவருக்காண்டி போட்டுட்டு பிலால் போயிட்டாருன்னு வைங்களேன், யாரும் பார்க்கறது இல்லை, நேராக மேலே வந்து அசல் ஃபேன் ஓடுதுன்னு சொல்கிறது. எங்க நான் சொன்னது தான் சொல்கிறேன், உண்மை தான், பொய் சொல்லலை, உண்மை தவிர சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். ஏங்க உங்களுக்கு இடத்துல அவர் போட்டு போனார் பிலால், நம்ம அதுக்கு தான் சொல்கிறது, நீங்கள் அணைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறது. அது பார்க்கறது இல்லை, அவர் வாட்டில் போயிடுறாரு, இவங்க வாட்டில் போயிடுறாங்க. பள்ளி கரண்ட் அல்லவா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இவங்க கூட்டி சேர்ந்துட்டாங்க. இப்போ கூட்டி சேர்ந்தா உடனே அவங்க சொன்னாங்க வாங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். சாப்பிட்டு சொன்னாங்க இது மிச்சமே வைக்கக்கூடாது என்ன அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க மிச்சம் வைக்காதப்பா, ஏன்னா இது என்ன உணவு, பரக்கத்தான உணவு அல்லவா, பாக்கியமான உணவு அல்லவா, ரப்பு டைரக்டா தந்த உணவு அல்லவா, அதனால மிச்சம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சாப்பிட்ட வாக்கள் துமா ஹுசைன் லம்மா குல கத்து மிஸ்ரோ, அது போன்று உண்டான உணவு நான் சாப்பிட்டதே இல்லை. அவ்வளவு ருசிமிக்க உணவு, சிறப்பான உணவு, அழகான உணவு. அந்த 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 நேரத்தில் அங்கே கிடைக்காத உணவாக இருந்துச்சு. நல்ல வயிறு முடக்க சாப்பிட்டேன், வயிறு நிரம்ப சாப்பிட்டேன், சந்தோஷமா சாப்பிட்டேன். சாப்பிட்ட உடனே அவங்க என்ன செய்தாங்க, ஆடை அவங்க தானே கேட்டாங்க, இந்தாப்பா அந்த ஆடை நீ உடுத்துக்கப்பான்னு சொன்னாங்க. நீ தான் ஆமீன் சொன்னங்கிறத கூட்டாயிட்டியே, இந்தா ஒரு ஆடை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவர் சொன்னார், நாங்கள் அவன் லைஸ் ரஹமத்துல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு தேவையில்லை நீங்களே வச்சுக்கோங்க, 2 ஆடையும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க சொல்றாங்க நான் அப்படி சொன்னேன், 2ல் 1 ஆடு எனக்கு கொடுத்தார்கள், இந்த வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்ன உடனே கொஞ்ச நேரத்தில் அவங்க என்ன செய்தாங்க, அந்த இடத்த விட்டு நோகண்டாங்க, போயிட்டு கொஞ்ச நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் மக்காவுக்குள்ள உள்ள வர்றாங்க, சை செய்கிறாங்க. சை செய்கின்ற பொழுது மக்கள் எல்லோரும் அவரை முண்டெடுத்துக் கொள்கிறார்கள். ஒரு மனிதர் அவரை நான் அந்த நேரத்தில் மீண்டும் அவரை சந்தித்தேன். மக்கள் சை செய்த அந்த இடத்துல இறங்கி கீழே இறங்கி சை செய்தாங்க. சை செய்த போது மீண்டும் சந்தித்தேன். சந்திக்கும் பொழுது இன்னொரு மனிதர் அவரை சந்திக்கிறாங்க. எந்த மனிதர் அபூ குபைஸ் மலையிலே ஆற்றலை அந்த பரக்கத்தை பார்த்து அவர் கீழே இறங்கின உடனே சை தொங்கோட்டம் ஓடிட்டு இன்னொரு மற்றவங்க எல்லாம் அவங்கள பார்த்து சந்திக்கிறாங்க. சந்திச்ச பிறகு மீண்டும் ஒரு மனிதரை அவரை சந்திக்கிறார். சந்திச்ச உடனே அவர் கேட்டாரு, அக்ஸினி கசாக்கல்லாஹு யா இப்ன ரசூலில்லாஹ்,
கூட்டம் சந்திச்சுட்டு இருக்குது. ஒரு மனிதர் வேகமா வந்தாரு. வேகமா வந்து அவர்கிட்ட கேட்டாரு, அக்ஸினி, எனக்கு அந்த ஆடையை கொடுங்க. கசாக்கல்லாஹு யா இப்ன ரசூலில்லா. அவர் டைரக்டா எது கேட்கிறாரு, உங்களுக்கு ஆடை கிடைச்சது இல்லையா, அல்லாஹ் தந்தான் இல்லையா அந்த ஆடை, அந்த ஆடையை கொடுங்கன்னு சொன்னாங்க. ஹுல்லத்தும் மின் ஹுலலில் ஜன்னா, சுவனத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட அந்த ஆடையை கொடுங்கள் என்று சொன்னார். அவருக்கு எங்கன்னு தெரியும் தெரியல. மேல நடந்த செய்தி எனக்கு மாத்திரம் தெரியும். லைஸ் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், கீழே வந்தாங்க, எல்லோரும் சந்திப்பது போன்று அவரை சந்தித்தார்கள். ஆனால் இன்னொரு மனிதர் வந்தார். வந்த உடனே சொன்னார், அக்ஸினி கஸாக்கல்லாஹ், உங்களுக்கு கொடுத்த ஆடை எனக்கு கொடுங்க. அது எங்குள்ள ஆடை தெரியுமா, சுவனத்தின் ஆடை என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். ஃபதஃபஅஹுமா இலைஹி, அந்த ரெண்டு ஆடையும் கேட்டவிட்ட கொடுத்துட்டாங்க. கேட்டவிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனா அவர் சொல்லும் போது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அந்த ஆடையை கொடுங்க, அந்த ஆடை சோனத்தின் ஆடை என்று சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆஹா, நாம வாங்கணும் இல்லையே, நம்மளுக்கு தந்தாங்க இல்லையா, நமக்கு தரமே நம்ம விட்டுட்டோம், கொடுக்காம வாங்காம விட்டுட்டோமே அப்படின்னு நான் நினைச்சேன். சுப்ஹானல்லாஹ். அவர் கையில் அந்த வந்தவர் கேட்ட கையில் அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்து நகரும் பொழுது நான் அவர்கிட்ட கேட்டேன், வாங்கினார் இல்லையா, அவர்கிட்ட கேட்டேன், ஃபகுல்து லஹு மன் ஹாதா, இவர் யார் என்று கேட்டேன். அடையாளம் தெரியாதவர் அபூ குபைஸ் மலையின் மீது உட்கார்ந்து அல்லாஹோடு உரையாடி வார்த்தைகளை கேட்டு அல்லாஹின் புறத்திலிருந்து உணவு இறங்கப்பட்டு உடை இறங்கப்பட்டு அது எனக்கு தந்தாரு, வாங்காமல் விட்டுட்ட, உணவு மாத்திரம் சாப்பிட்டேன். இந்த மனிதர் யார், நீங்க வந்து கேட்டீங்களே, உங்களுக்கு உடனே கொடுத்துட்டாங்க இல்லையா, அவங்க யார் என்று கேட்டேன். அவர் சொன்னாரு, ஜாஃபர் இப்னு முஹம்மத், ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. இவன் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு என்று என்னிடத்தில் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். சொன்ன உடனே நான் அவரை தேட ஆரம்பிச்சேன், எங்கேயுமே கிடைக்கல. அதாவது கூட்டத்தில் இருக்கும்போது என்னை விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப இவர் யாருப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாங்க, ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு என்று என்னிடத்தில் சொல்லப்பட்டது. வேகமா நடந்து பார்த்தேன், ஏன்னா அவங்களை மீண்டும் பிடிப்பதற்காக வேண்டி. அவங்க எங்கேயுமே கிடைக்கல, இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார்கள் என்று செய்தனா லைஸ் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஹஜ்ஜில் நடந்த அந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள். எனவே சங்கமிக்கவர்களே, ஹஜ்ஜிற்கு வந்தவர்கள் சாலிஹீன்களான நல்லவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக ரப்பின் மீது தக்வா வைத்தவர்களாக அந்த கட்டுச்சாதத்தை அந்த தயாரிப்போடு வந்தவர்கள் தான் சாலிஹீன்கள். ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் சொல்வார்கள், ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், நான் 149 ஹிஜ்ரி 149 ஹஜ்ஜிக்கு போனேன். அவங்க சொல்றாங்க, 149 நான் ஹஜ்ஜிக்கு போனேன். காதிசியா அப்படிங்கிற இடத்துல ஒரு கூட்டத்தையும் பார்த்தேன், ஒரு மனிதரையும் பார்த்தேன். ஆனா அந்துர இலன் நாசி வஸீனத்துஹும் வகஸ்மா, சில மக்களை நான் பார்த்தேன். அப்படி மக்களை பார்க்கும்போது எல்லோரும் இருந்தார்கள். அதுல ஒரு மனிதரை பார்த்தேன். அந்த மனிதர் தனிமையா இருந்தாரு. மக்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனா ஒரு மனிதர் தனிமையா இருக்கிறாரு. ஆனா அவருடைய முகம் அழகான முகம், சீதேவித்தனமான முகம், பார்ப்பதற்கு பிரகாசமான முகம். அவர் சூவி உடை உடுத்திருந்தார். பார்ப்பதற்கு அழகான முகம், தோற்றம் அழகான தோற்றம், அழகுமிக்கவராக இருந்தார். ஆனால் மக்களை விட்டு ஒதுங்கி இருந்தார், செருப்பணிந்திருந்தார், தனிமையில் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது கூட்டத்தையும் பார்த்தேன், தனிமையிலையும் பார்த்தேன். காதிசியாங்கிற இடத்துல இடையில போகும்போது உண்டான இடையில அப்போ நான் நினைச்சேன், ஃபகுல்து ஃபீ நஃப்ஸி, என் உள்ளத்தில் நினைச்சேன், ஹாதல் ஃபதா மின சூஃபியா, இவர் ஒரு ஞானியாயிருப்பாரோ, இந்த வாலிபர் ஒரு ஞானியாயிருப்பாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் மக்களை விட்டு தனியா இருக்கிறாரு. அதனால அவர் கிட்ட போய் நம்ம கேட்போம் அப்படிங்கிற அடிப்படையில் ஞானியா இல்லையா அப்படிங்கிற தெரிவதற்காண்டி நான் கிட்ட போனேன். மக்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறார், அழகமிக்கவராக இருக்கிறார், சூவியுடை உடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த வாலிபர் தனிமையில் இருக்கிறாரே, ஒரு சூவியனத்தை சார்ந்தவராக இருப்பாரோ என்று நினைத்து நான் அவரின் அருகாமையிலே சென்றேன். சென்ற பொழுது ஃபலம்மா ரஆனி முக்பிலன், நான் முன்பின் பார்க்கவே இல்லைங்க, நான் கிட்டத்தான் போனேன்.
கிட்ட போன உடனே அவர் என்னை பார்த்தாரு. என்னை பார்த்த உடனே சொன்னார், யா ஷகீக் அப்படின்னு சொன்னார். நான் யாருன்னே தெரியாது. இடையில போகக்கூடிய ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய வழியில தான் ஒரு இடத்துல சந்திக்கிறோம். ஒரு கூட்டம் இடையில தங்குவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு கூட்டம். இவர் தனியா இருக்கிறாரு, இந்த மக்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறாரு. எப்படிப்பட்டவரை யாரும் தெரியலையே, அழகானவரா இருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கிட்ட யாரு எந்த ஊர் என்ன ஏதுன்னு கேட்போங்கிற அடிப்படையில் நான் அவர் கிட்ட போனேன். அவர் கிட்ட போன உடனே என்னை பார்த்த உடனே யா ஷகீக்னு கூப்பிட்டாரு. சுப்ஹானல்லாஹ், யா ஷகீக்னு கூப்பிட்டது மாத்திரமல்ல, இஜ்தனிபு கஸீரம் மினல் ظن இன் பஅதல் ظن இஸ்முன். யாரையும் பற்றி ஏதானும் தவறான என்ன நினைக்காதப்பா, அந்த எண்ணம் நினைப்பது தவறுப்பா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உன் எண்ணத்தை மாத்திக்கப்பான்னு சொன்னாங்க. நான் இன்னும் பேசவே இல்லை அவர்கிட்ட. சலாம் கூட சொல்றதுக்கு முன்னாடி என்னை பார்க்க தான் செய்தார். அவரு என்னை பார்த்த உடனே என் பேரை சொன்னாரு. என் பேரை சொன்ன உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. யா ஷகீக்னு கூப்பிட்டாரு. ஊர் எந்த ஊர்னு அவருக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியல. முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு வாலிபர் நான் கிட்ட போய் நின்ன உடனே என்னை பார்த்த உடனே என் பேரை கூப்பிட்டு என் உள்ளத்தில் உள்ள அந்த செய்தியை சொன்னாரு. இஜ்தனிபு கஸீரம் மினல் ظن இன் பஅதல் ظن இஸ்முன். சில எண்ணங்கள் தவறான எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் பாவம், அந்த எண்ணத்தை விட்டு தவிர்ந்துக்கப்பான்னு சொன்னாரு. என்னை விட்டுடு, ஓ தரக்க நீ என்னை விட்டுடுப்பா, ஏன்பா நீ என்னை பார்க்க வர்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ சுப்ஹானல்லாஹ், فقلت في نفسي إن هذا الأمر عظيم قد تكلم علي ما في نفسي ونطق باسمي. நான் அவரை சந்திக்கவே இல்லை, பார்க்கவும் இல்லை, கொல்லவும் இல்லை. இந்த அடிப்படையில் மகத்தான என் உள்ளத்தில் உள்ள அந்த செய்தியும் சொன்னாரு, என் பேரையும் சொன்னாரு. மஹாதா இல்லா அப்துன் சாலிஹுன், இவர் உயர்ந்த ஒரு நல்லடியாராகத்தானே இருப்பாரு அப்படின்னு நான் நினைச்சேன். சந்திக்கிற முன்னாடியே பேரை சொன்னாரு, என் உள்ளத்தில் உண்டான காரியங்களை சொன்னாரு. அப்படிப்பட்டதாக இருந்தால் இவர் ஒரு சாலிகான மனிதராகத்தானே இருக்க வேண்டும் என்று நினைத்து நான் அவரை விட்டு நகர்ந்துட்டேன். என்னாலும் போகிறார், நமக்கு என்ன, நம்ம பேரையும் சொல்லிட்டாரு. இன்னும் சொல்ல போனால் நம்ம எதையாவது காரியத்தை சொல்லிட்டோம் அம்பா போயிடும் இல்லையா, அப்படி தானே? ஏதாவது பழைய ஃபேஸ்புக்கு ஏதாவது சொல்லிட்டேன்னு அம்பா போயிடும், வேண்டாம்பா அப்படிங்கிற மாதிரி நான் ஒதுங்கி மற்ற வேலையை பார்த்தேன். கொஞ்ச நேரம் அப்படி போகும்போது நாங்கள் பயணத்தை மீண்டும் தொடங்கினோம். அதே போன்று இன்னொரு இடத்தில் அவரை சந்தித்தேன். அந்த மக்களோடு பார்த்தேன், அந்த மக்களும் இருக்கிறார்கள், அவரும் தனியா இருக்கிறாரு. இன்னொரு இடத்துல அவரை பார்க்கிறேன், போற வழி, ஹஜ்ஜுக்கு போற வழி, அப்படி போகும்போது இன்னொரு இடத்துல அவரை சந்திக்கிறேன். அவரை சந்திச்சா சுப்ஹானல்லாஹ், ஃபலம்மா நஸல்னா வாக்கிஸாங்கிற இடத்துல அவரை சந்திக்கிறேன். அவரை எங்க சந்திக்கும் பொழுது அவர் தொழுது கொண்டிருந்தார். தொழுது கொண்டு இருக்கின்ற போது அவருடைய உடலெல்லாம் நடுக்கம் ஏற்பட்டது. திடுக்கத்தோடு தொழுகிறார். கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தோடி கொண்டு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், என்னடா இது, இப்படி நடுக்கத்தோடு தொழுகிறாரு, இப்படி பயத்தோடு தொழுகிறாரு, கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் நான் கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துருந்தேன். இவர் உயர்ந்த மனிதராக இருப்பாரோ, இவர் யாருங்கிறது தெரியலையே, என்னங்கிறது தெரியலையே, எப்படியாவது ஆளை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். பொறுமையா இருந்தேன். என்னத்தான் நடக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு, என்னத்தான் நடக்குன்னு சொல்லி பார்க்கணுங்கிற அடிப்படையில் பொறுமையா இருந்தேன். அவர் திடுக்கத்தோடும் நடுக்கத்தோடும் அழுகையோடும் தொழுகையை முடிச்ச உடனே மீண்டும் திரும்பி பார்த்தாரு. நம்மள என்ன சொல்லுவாங்க, நீ யாருடா, பின்னாடியே வர்ற, என்னை பின்தொடர, அப்படித்தானே கேட்போம். இவங்க சொல்றாங்க, ஷகீக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அவரை பார்த்தேன், இபாதத்தில் மூழ்கி இருந்தாரு, அவர் தொழுகை முடியட்டுன்னு நினைச்சேன், தொழுகையை முடிச்சாரு. தொழுகையை முடிச்ச உடனே அவர் என்னை பார்த்தவனே, யா ஷகீக் மீண்டும் சொல்றாரு. அங்க பார்த்தது உள்ளத்தில் உண்டான செய்திகளை சொன்னாங்க, இங்கேயும் பார்த்து யா ஷகீக்னு கூப்பிடுறாங்க. ஷகீக்னு கூப்பிட்டுட்டு இக்ரா இன்னி லகஃபாருல் லிமன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன், எப்பா இந்த ஆயத்தை ஓது. وإني لغفار لمن تاب وآمن وعمل صالحا وعمل صالحا. இந்த ஆயத்தை ஓதுப்பா. யார் பாவம் செய்துவிட்டு ரப்பிடத்தில் தௌபா செய்கிறார்களோ அவர்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்தை ஓது என்று என்னிடத்தில் சொன்னார்கள்.
ஆஹா இது சரியில்லையே, இந்த ஆயத்தை ஓத சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை விட்டு நகண்டுட்டேன். அங்கே சொன்ன பிறகு நகண்டு என்னாலும் போகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நான் நகண்டுட்டேன். மீண்டும் பயணத்தை தொடங்கினார்கள். அதுபோன்று வாக்கிஸ்தாங்கிற இடத்துக்கு வந்தாங்க. அவரை பார்த்தா மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவர் தொழுது கொண்டு இருக்கிறார். அழுகையோடும் திடுக்கத்தோடும் நடுக்கத்தோடும் தொழுது கொண்டு இருக்கிறார். தொழுக முடியட்டும் பேசலாம் நினைச்சா இன்னில ஓஃபாரிலிமன் தாபு ஆமன வாமில சாலிஹன்ங்கிற ஆயத்தை ஓதுப்பான்னு சொன்னாங்க. ஆச்சரியப்பட்டேன். அப்படியே விட்டுட்டு இன்னஹாதல் ஃபத்தாலிமல் அபுதால், இவர் அபுதால் இனத்தை சேர்ந்தவராக இருப்பாரோ? அபுதாலு அவுத்தாதுன்னு இருக்கு இல்லையா, வலிமாருடைய படித்தரங்கள்ல அபுதாலு அவுத்தாது குத்துபு அக்கத்தாபுன்னு இருக்கு இல்லையா. அப்போ அபுதால் இனத்தை சார்ந்தவராக இருப்பாரோ? அங்கேயும் பார்த்தோம், இங்கேயும் பார்க்கிறோம். அங்கே என்ன நிலையில பார்த்தோமோ அதுபோன்று உண்டான நிலையில் இவர் இருந்து கொண்டிருக்கிறார். அழகான தோற்றமுடையவர், அழகுமிக்கவராக இருக்கிறார், தொழுகையில் இபாதத்தில் மூழ்கியவராக இருக்கிறார், திடுக்கத்தோடும் நடுக்கத்தோடும் இஷ்கோடும் தொழுகிறார். என்னை பார்த்தவுடன் சந்திப்பில்லாமல் என் பெயரையும் சொன்னார், என் உள்ளத்தில் உண்டான காரியங்களையும் சொன்னார். இப்பொழுது தௌபா தேடுப்பா, தௌபா தேடக்கூடியவர்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொல்கிறார். அப்படியானார் இன்னஹாதல் ஃபத்தாலிமனில் அபுதால், இவர் அபுதால் இனத்தை சார்ந்தவராக இருப்பாரோ என்று நான் நினைத்தேன். அது தக்கல்லம அலா சிர்ரி மர்ரத்தேனி. இப்ப ரெண்டாவது என் உள்ளத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டாரு. என்ன இப்படி தொழுகிறாங்க அப்படின்னு நினைச்சோம் இல்லையா. 2 தடவை நாம உள்ளத்தில் உண்டான செய்தியை சொல்லிட்டாரு. என்னன்னு போறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நான் மீண்டும் அங்கே விட்டு நகண்டுட்டேன். கிட்ட போனா வேற இதாக சொல்லிடக்கூடாத, நம்ம பரசியத்தை சொல்லிடக்கூடாத அப்படிங்கிற மாதிரி நகண்டுட்டேன். அவங்க சொல்றாங்க, செய்தினா ஷகீக்குல் மலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், ஃபலம்மா நஸல்னா இலா மினா, மினால அவங்கள சந்திச்சேன், மினால சந்திச்சேன். அப்படி சந்திக்கும் போது சுப்ஹானல்லாஹ் அவங்க கையில் ஒரு கூஜா இருந்துச்சு. அது வரைக்கும் கூஜாவை சொல்லலை ஷகீக் ரஹ்மத்துல்லாஹ். அவங்க கையில் ஒரு கூஜா இருந்துச்சு. அப்போ அந்த வாலிபர் என்ன செய்தாரு, ஒரு கிணத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்தார். மினால ஒரு கிணத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்தார். தண்ணீர் தாகமோ என்னவோ தெரியல, தண்ணி எடுப்பதற்காக வேண்டி கூஜா உள்ள விட்டார் இல்லையா, கூஜா கை தவறி உள்ள விழுந்துச்சு. கூஜா கை தவறி கீழே உள்ள விழுந்துச்சு. உள்ள உழுந்து அந்த கிணத்தில் கை தவறி அந்த கூஜா விழுந்த உடனே வான அந்தூர் இலகி, நான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கிணத்துக்கிட்ட போனாரு, இப்படியே உத்து பார்த்தாங்க, இப்படி ஏதோ எடுக்க மாதிரி போனாங்க. ஆனால் கை தவறி உள்ளே விழுந்துருச்சு. உள்ளே விழுந்த உடனே சுப்ஹானல்லாஹ் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கு. என்னத்தான் நடக்கும் பார்ப்போம். நம்ம உள்ளத்தில் உண்டான 2 செய்தியை சொன்னார் இல்லை, இப்போ என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போ கூஜா ஆள்கிட்ட இல்லை, கை தவறி கிணத்துக்குள்ளே விழுந்துட்டு இப்போ என்ன செய்ய முடியும்? இப்போ தண்ணி குடிக்கணும், அப்படி தானே? தண்ணி குடிக்கணும், தண்ணி வேணும், தண்ணி எடுக்க வழி இல்லை, கூஜா உள்ள கிணத்துக்குள்ளே கிடக்குது. இப்போ இவர் என்ன செய்கிறாரு பாபுங்கிற அடிப்படையில் வான அந்தூர் இலகி அவரை பார்த்து கொண்டே இருந்தேன். சுப்ஹானல்லாஹ் அந்த நேரத்தில் அவருடைய பார்வை வானத்தின் பக்கம் உயர்த்தி கூர்மையாக பார்த்துட்டு இருந்தார். அந்த மனிதர் வானத்தை நோக்கி கூர்மையா பார்த்து கொண்டிருந்தார். அந்த ரப்பி இதா லமஅது மினல் மாஇ வ குவ்வதி, யா அல்லாஹ் தாகத்தை தீர்ப்பவன் நீ, அப்படி மாதிரி வார்த்தை சொல்றார். தாகத்தை தீர்ப்பவன் நீ, தண்ணீர் உன் புறத்தில் இருந்தால் இருக்கிறது, எல்லா ஆற்றலும் உனக்கே சொந்தம், எனக்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லை. அல்லாஹும் அந்த தாயிலும் யா இலாஹி வசியதி மாலி சிவா, யா அல்லாஹ் நீ அறிந்தவன், நீ தான் என் இறைவன், நீ தான் என் தலைவன் சொல்லிட்டு சொல்றாங்க. மாலி சிவாஹா, அந்த கூஜாவை தவிர வேற எந்த எதுவுமே இல்லை. இருக்கிற கூஜாவும் உள்ள போயிட்டு இப்ப எந்த கூஜாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. தண்ணி குடிப்பதற்கோ தொழுகுவதற்காக ஒதுவெடுப்பதற்கோ பயன்படுத்துவதற்கு அந்த ஒண்ணுதான் இருந்துச்சு. இப்ப அதுவும் இல்லாமல் போயிட்டு, இதையெல்லாம் நீ அறிந்தவன், எனவே ஃபலா தஅது மின்னி இய்யாஹா, அது எனக்கு மீட்டித்தா. மீட்டி தரலன்னா ஒண்ணுமே இல்லை, மீட்டி தந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. கால ஷகீக் ரஹ்மத்துல்லாஹ், ஷகீக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், வானத்தை கூர்மையா பார்வையோடு பார்த்த அந்த மனிதர், அல்லாஹோடு உரையாடி அந்த மனிதர், அல்லாஹ்விடத்தில் முறையிட்ட அந்த மனிதர் சொல்லி வாய் முடிக்கல. ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லகத் ரஅய்துல் பிஹ்ர, அந்த கிணத்திலிருந்து சுப்ஹானல்லாஹ் உள்ளிருந்த தண்ணீர் மேலோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த தண்ணி மேல வருது.
தண்ணி அப்படியே மேலே வருது, பொங்கி கிணத்து மேலே வருகிறது. இப்போ மத்த எதோ அவங்க கையை நீட்டி அந்த இதை எடுத்தாங்க. தண்ணி நிரப்பமா இருந்துச்சு இல்லையா, நிரப்ப மேலே வந்துடுச்சு. எங்கேருந்து எங்கே வந்துடுச்சு? அடி கிணத்துல இருந்த தண்ணி மேலே வந்துச்சு. மேலே வந்தால் எதுவும் சேர்ந்து வரும்? சொல்லுங்களேங்க. வாயில் பிஸ்கட் இருக்குது, டீ இருக்குது, ஜக்கு வரும் இல்லை? அஜித் ஆரி பஜார் சொல்லட்டும் பார்த்தேன். ஜொக்கு மேலே வந்துச்சு, அந்த தண்ணியோடு சேர்ந்து ஜொக்கு மேலே வந்துச்சு. சுபஹானல்லாஹ். அதை எடுத்தார்கள். அந்த நேரத்தில் எடுத்த உடனே அங்கனே ஒது செய்தாங்க. அந்த தீல கூஜால தண்ணி எடுத்துக்கிட்டாங்க, குடிச்சாங்க. குடிச்சிட்டு சும்மா மாலையிலா கசீபின் ரமல், கொஞ்ச நேரத்தில் அவர் போனார். நானும் பின்னாடியே போனேன். இனிமே விடக்கூடாது இந்த ஆளை அப்படிங்கிற அடிப்படையில் ஷகீக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள். அற்புதமான இந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் மேலே வந்தது, கூஜாவும் வந்தது. என்ன பேசினாரோ தெரியல, அல்லாஹ்வோடு உரையாடினார், சம்பாஷணை செய்தார். உரையாடுற அளவுக்கு வந்திருக்குது. இன்னைக்கு வசீலாவை ரொம்ப மட்டமாக பேசலாம், வலிமார்களை தரமட்டமாக பேசலாம். வக்கர புத்தி உள்ளவர்களுக்குத்தான் அந்த சிந்தனை ஏற்படும். வக்கர புத்தி உள்ளவர்களுக்குத்தான் அந்த சிந்தனை ஏற்படும். இன்னைக்கு ஒரு செய்தி, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அது நேற்றிலேருந்து அது பரவப்பட்ட செய்தி. இன்னைக்கு அந்த செய்தி நம்ம காசி அவங்கள்ட்ட வந்து அது எனக்கு அனுப்புனாங்க. நான் அதை சொல்லிட்டேன். அதை சொல்றதுக்கு வெக்கமாக இருக்குது. இது எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா? அப்படி தானே? வேணா உங்களுக்கு அனுப்புகிறேன், ஆஜி உங்களுக்கு அனுப்புகிறேன். மக்கர புத்தியோடி வலிமார்களை நீ தரமட்டமாக்குறன்னு சொன்னா, வலிமார்களை இழிவாக பேசுறேன்னு சொன்னா, உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா, அதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறதா? சங்கேமிக்கவர்களே, அதில் வேற சொல்லிக்கிறது. அல்லாட்ட எல்லாரும் டைரக்டா கேட்க வேண்டியதானே? கேட்கிற அளவுக்கு நமக்கு என்னங்க தகுதி இருக்குது? வாப்பட்ட 5000 ரூபா கேட்ட உடனே தருவாராங்க? நான் கேட்குறேன், பெத்த புள்ளதான், எதுக்குல 5000 ரூபா? எதுக்கு 5000? கேட்பனே கேட்க மாட்டாரா? கடைசியில் ஒரு மாதிரி இவன் நேரம். இப்போ நான் வசீலாக்கு விளக்கம் சொல்லல, விளக்கம் சொல்ல போகிறதும் இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். கடைசியில் யார்கிட்ட போவான் சொல்லுங்களேன்? அம்மாட்ட, அம்மா எப்படியா வாங்கித்தா அப்படின்னு சொல்கிற பிள்ளைகள்லாம் இருந்துச்சு. அம்மா வாங்கித்தாமா அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இருந்துச்சு. அம்மா வாங்கித்தாமா வாப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இருந்துச்சு. இப்போ எப்படி காலம்? இந்த பாரு, மரியாதை ஆகட்டும், 1000 வாங்கித்தா கேட்டியா, அதெல்லாம் நல்லா இருக்காது இல்லாட்டி. இன்னைக்கு அப்படி போயிடுச்சு. தருவாரா தரமாட்டாரா? தரலன்னா வேற மாதிரி தான். இவன் இன்னைக்கு புள்ள அப்படி சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி தானே கேக்கா? தரலன்னா வேற மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு சொல்கிறபடிய காலம் ஆகிப்போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் சாலிகான பிள்ளைகளாக்கி தந்துடுவான். அப்போ எதுக்கு சொல்லணும்னு சொன்னால், அல்லாஹ்ட்ட டைரெக்டாக கேட்கணும் தான், சந்தேகமே இல்லை. அவன் டைரெக்டாக கேட்கறதுக்கு நம்ம உரிமை இருக்குது. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். முதல்ல சொன்னது தான் நம்முடைய தக்வா எந்த அளவு இருக்குன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மீண்டும் அதை ஞாபகப்படுத்துகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒருத்தர் துஆ செய்து கொண்டிருந்தார், அழுது புலம்பிக் கொண்டிருந்தார், தன்னுடைய கெஞ்சுதல் அல்லாஹோடு கேட்டார். அல்லாஹ்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனை பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ், அழுது புலம்பிட்டு இருக்கிறானே, அவன் கேட்கறத நீ கொடுக்க மாட்டியா? கொடுக்கும் தன்மை, அங்கீகரிக்கும் தன்மை என்னிடத்தில் மாத்திரம் இருக்குமையானால் அவர் கேட்ட உடனே நான் கொடுத்துருவேன்னு சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அவன் கேட்கிறான்ல, அழுது புலம்பி கேட்கிறான், நீ கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. என்ன இப்படி அழுக விட்டு பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா, யா மூசா, அவன் அழுகிறான், கண்ணீர் வடிக்கிறான், கெஞ்சுறான், ரைட், ஆனா உள்ளம் வேற பக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. எங்க இருக்கு? உள்ள வேற பக்கம் இருக்குது. வாயும் கண்களும் கண்ணீரும் அழுகையும் என்னோடு இருக்குது, ஆனா கேட்கிறான், ஆனா உள்ள வேற மாதிரி இருக்குது, வேற இடத்துல இருக்குது. ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்குது, அந்த ஆட்டு பக்கம் உள்ள இருக்குது அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொன்னதாக வரலாறு நமக்கு சொல்லும். அப்ப இன்னைக்கு உள்ளம் சரியில்லைங்க நம்மகிட்ட. எத்தனை வஞ்சகத்தன்மை, எப்படி கொடூரமான தன்மை. நம்முடைய சொல்லுக்கு கேட்கலன்னு சொன்னா தரமட்டமாக்க வேண்டும், பழிவாங்க வேண்டும் என்றல்லவா நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறது. அதனால தான் அடிக்கடி கேட்குறது, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் அஹ்லாகனா, இறைவா எங்களுடைய குணத்தை நற்குணமாக்கித்தான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணாடி பார்க்கும்போதெல்லாம் கேட்பாங்களா, முகம் பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஒரு நூறானியத்து, அந்த நூறானியத்து இன்னொரு முகத்தை அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது இந்த உம்மத்துக்கு கற்று தராங்க. யா அல்லாஹ், என் வெளி தோற்றத்தை அழகுபடுத்தியது போல் என் உள் தோற்றத்தையும் அழகுபடுத்தி தருவாயாக. அப்படிதானே?
அப்படின்னு கேட்க சொன்னவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சங்கமிக்கவர்கள் எதற்கு சொல்லணும்னு சொன்னா, அப்போ சுப்ஹானல்லாஹ் அந்த உயர்வான எண்ணம் வேணும் நமக்கு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் வேற மோக்க போயிட்டு இருக்குது. அப்ப இவர் என்ன செய்தாரு, அந்த அந்த அடிப்படையில் இவரை பின்தொடர்ந்து போனாரு, தொழுதாரு. அந்த ரக்குவத்தில் அந்த கூஜால என்ன செய்தாரு, தண்ணீர் எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. அந்த ஒரு மணல் நிரம்பிய ஒரு உயரமான இடத்துக்கு அவர் போனாரு. நானும் பின்னாடியே போனேன். அவர் கையில் அந்த ரக்குவத்து இருந்துச்சு. இன்னொரு இடத்துல எப்படி இருந்துச்சுன்னா, அங்கே மேலே போய் ஒரு மண்கள் நிரம்பிய, சகப்பு மண்கள் நிரம்பிய, மணல்கள் நிரம்பிய இடத்துக்கு அவர் போய் அந்த மண் அள்ளி அந்த தண்ணியில் போட்டார். எதில் போட்டார்? மண் அள்ளி தண்ணியில் போட்டார். இன்னொரு சம்பவம் சொல்கிறதா கொஞ்சம் யோசிக்க நமக்கெல்லாம் சிந்தனையே வராது. பீரப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தக்கலையில் மறைந்து வாழும் ஞான மாமேதை பீரப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சுப்ஹானல்லாஹ் சதகத்துல்லாஹில் காயிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பார்க்க வரும்போது சொன்னாங்களாம், ஒரு விருந்தாளி மனிதர் வருகிறார், ஒரு விருந்தாளி வர்றாரு. தான் மனைவிட்டு சொன்னாங்களாம், பிரியாணி போடுமான்னு சொன்னாங்களாம். பிரியாணி ஆக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரே அந்த நெசவில் நின்றுட்டு இருக்கீங்க. நெசவுன்னு தெரியுது இல்லையா, தறி நெசவு, தறியில் நின்றுட்டு இருக்கீங்க. யார் ஜாமாமை எண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்களா அந்த அம்மா. நீங்கள் உள்ளே நின்றுட்டுருக்கீங்க, தறி நெசவு காக்கூலியில் நின்றுட்டுருக்கீங்க. மனிதர் வர்றான்னு சொல்கிறீங்க, சதகத்துல்லாக்கு பிரியாணி போகிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ எங்கே போய் ஜாமான் வாங்குறது? அப்போ அவங்க சொன்னாங்களாம், கொஞ்சம் கல்லையும் மண்ணையும் அள்ளி போட்டு கிண்டு பிரியாணி ஆகிடுன்னு சொன்னாங்களாம். இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க, மண்டைக்கு எட்டாதுங்க. இன்னைக்கு ஏதோ சொல்கிறாங்க இல்லையா, ஏஐ, இந்த ஏஐயை போட்டு சுபஹான என்னமெல்லாம் செய்கிறான். அப்போ இது எப்படி நடக்குது? ஏஐன்னு போட்டா இது வார்த்தை பையும் பயன்படுத்தியிருக்கலாம். ஆக ஒரு ஒரு என்ன சொல்றது, டெக்னாலஜி அப்படிங்கிற அடிப்படையில் இவன் குண்டக மண்டக செய்யக்கூடிய காரியங்கள்லாம் இவன் செய்வான். ஞானிகளும் மகான்களும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர்கள் எது போட்டாலும் ருசியா இருக்கும். இப்போ இவங்க சொல்லுங்க, இமாம் யாவிர் அஹ்மதுல்லா சொல்றாங்க, சரி ஷகீகுல் பர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, கிணத்தில் இருந்த தண்ணி அந்த அவர் எடுத்துட்டு போனாரு, மணல்கள் நிரம்பி இடத்துக்கு போனாரு, அந்த மணல் அள்ளி கொஞ்சம் போட்டாரு, போட்டுட்டு இப்படி அசைச்சாரு. எதோடு சேர்ந்துடும்? மணல் சேர்ந்துடும் இல்லையா? அப்படி மணலை கலங்கிடும் இல்லைங்க, தண்ணியில் போட்டு கலங்கி இப்படி அசைச்சாரு. குடிச்சாரு. விருந்தனியை குடிக்கலாம் இல்லை, கிணத்துக்கிட்ட விருந்தனியை குடிச்சிட்டு உதவு எடுத்துட்டு மேலே தொழுதுட்டு அங்கே வந்து கிளம்பிட்டாரு. இங்கே வந்து மண்ணள்ளி போட்டு கலக்கி குடிக்கிறாரு. நான் அதை பின்னாடி பார்த்தேன். அவங்க சொல்கிறாங்க, நான் பின்னாடி பார்த்தேன். பார்த்துட்டு அக்பல் திலேஹி, நான் முன்னாடி வந்துட்டேன். பின்னாடி அவர்கள் அள்ளி போட்டுறதையும் பார்த்தேன், அவர் குடிக்கிறதையும் பார்த்தேன். இப்போ நேரம் முன்னாடி வந்துட்டேன். அவருக்கு சலாம் சொன்னேன். ஃபரத்த அலைஹி சலாம், எனக்கு பதில் சொன்னாங்க. சொன்ன ஒன்று ஃபகுல்த்து, நான் கேட்டேன், அத்இமினி மின் ஃபضலில்லாஹ், அத்இமினி மின் ஃபضலில்லாஹி மா அன்அமல்லாஹு பிமா மா அன்அமல்லாஹு தஆலா பிஹி அலைக. அல்லாஹ்வுடைய நிஅமத் உங்களுக்கு தந்தான் இல்லையா, அவனுடைய அருள் இருந்து, அந்த அருள் இருந்து எனக்கும் தாங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஃபகால யா ஷகீக், ஷகீக் லம் நஸல நிஅமத்துல்லாஹி தஆலா அலைனா ظاهرة وباطنة. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருள் அந்தரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் அவன் அருள் செய்வார். அவங்க சொல்ல போனால் அப்படி சொல்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹுடைய அருள் இருக்குதே, அந்தரங்கம் ஆன்மீகத்திலும் இருக்கும், பகிரங்கத்திலும் இருக்கும், வெளியிலும் இருக்கும் என்று அவர் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். எனவே ஃபாசின் லன்னக பிரப்பிக், உன்னுடைய ரப்பினுடைய அருளை கொண்டு உன்னுடைய எண்ணத்தை தூய்மையாக்கிக்கொள். இது மூணாவது அடி. முதல்ல பார்த்தோன்னு ஒன்று சொன்னாங்க, ரெண்டாவது ஒரு ஆயத்தை ஓதி காட்டினாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து எனக்கு கொஞ்சம் குடிக்க தாங்கல, நீங்கள் குடிச்சிங்கல்ல, மண்ணள்ளி போட்டு கலக்கி போட்டு குடிச்சிங்கல்ல, அது தாங்கலன்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, எப்போ அல்லாஹ்வுடைய அருள் இருக்குல்ல, அது பாக்கியமான அருள். அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். வெளிரங்கத்திலும் ஆன்மீகத்திலும் அந்தரங்கத்திலும் அல்லாஹ் வழங்குகிறான். எனவே உன்னுடைய எண்ணத்தை அழகாக்கிக்கொள் என்று அவர்கள் சொன்னார்கள். சும்மா நாவல் நீர் ரக்குவா, பின்பு என்ன செய்தாங்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சொல்லும் நசீபை அல்லாஹ் எனக்கும், கேட்கும் நசீப் அல்லாஹ் உங்களுக்கும் தந்தல்வான். அடுத்தாங்க தானே இன்ஷா அல்லாஹ்.
அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு மத்தியில் என்ன நடந்துச்சு, அவங்க யார் அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் சொல்லும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் கேட்கும் நசீப் அல்லாஹ் அவங்களுக்கு தந்தல்வானாக. சங்கேமிக்கவர்களே, நல்லவர்களான சாலிஹீன்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஹஜ்ஜின் போது சுபஹான் அல்லாஹ் தக்வா என்ற அச்சத்தோடு அவர்கள் சென்றார்கள். அதை கட்டுச்சாதமாக அதை தயாரிப்பாக கொண்டு சென்றார்கள். எந்தெந்த நேரத்தில் எது அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் அதை வழங்கினான் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சாலிஹீன்களான நல்லவர்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் தந்தல்வானாக. நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் தூய்மையாக்கி தந்தல்வானாக. உள்ளங்களை அல்லாஹ் ஹைரான உள்ளங்களாக்கி தந்தல்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக என்ற நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.